ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்ன் செக்ஷன் சொல்லிட்டு யூடியூப் கிரியேட்டர் ஸ்டூடியோவில் வந்து இருக்குது. அதை கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக நான் ஷாப்பிங்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை நான் கிளிக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக அவங்க யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதை வந்து நான் டேர்ன் ஆன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இனிமேல் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நானும் வந்து நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அதில் போடுறேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்குங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா அது மூலமாக கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த பொருளுக்கு வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. அதை நீங்கள் தனியாக வாங்கினாலும் அதே ரேட்டுக்கு தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி கமிஷன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்ஷனை வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கி நீங்கள் வந்து பயன்பெறுங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா அது மூலமாக ஒரு கணிசமான ஒரு 1%, 2% அந்த மாதிரி கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ அதை எனேபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ட்ரை இட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்தது. அதை நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து போகுது. அதில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பென்சில் பட்டன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுறப்ப அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வேணுன்ற ப்ராடக்டை வந்து நம்மளால் வந்து அதில் போட முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறப்ப அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ அதில் சர்ச் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் எந்த வீடியோ போட்டிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா போனஸ் சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமே சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அது எப்படி வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ அதில் ஏதாவது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம அச்சீவ் ஆனதுக்கப்புறம் கொடுப்பாங்களான்னு தெரியல. அதை வந்து விலாவரியாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த யூடியூப் ஹெல்ப் செக்ஷன் கிளிக் பண்ணி பார்க்குறப்பவே தெரியுது. ஸோ அந்த போனஸ் பேமெண்ட் வந்து எவ்வளோ நாள் கழிச்சு கிடைக்கும், அதில் என்னென்னலாம் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருக்கும்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அதையுமே நான் வந்து கிளிக் பண்ணி நான் பார்த்தேன், ஏதோ புதுசாக இருந்ததுன்றதுனால. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸு சம்மந்தப்பட்ட வீடியோ தான். அதனால் பார்த்தீங்கன்னா உடனே அம்மா வந்து அவங்களோட இறப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க இட்லி குக்கர் வந்து வாங்கிட்டாதான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ரிலேட்டடாக ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கலாமேன்னு தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி தட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்லலாம் இட்லி தட்டு இருக்குதுல்ல, அந்த மாதிரியான இட்லி தட்டுங்கள், அதே போல் இட்லி குக்கரு, இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணி நான் அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் அஃபோர்டபுளாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ண ஐட்டம் இல்லைனா நான் யூஸ் பண்ண ஐட்டம்க்கு ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து போட்டு விடுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. நான் பார்த்து எனக்கு எப்படி நான் வாங்குவேனோ அதே போல் நான் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் அந்த லிங்க்கில் வந்து நான் போட்டு வைக்கிறேன். நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்க மாதிரி தான் நான் இனிமேல் போட போகிறேன். ஸோ இனிமேல் என்னுடைய அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஷாப்பிங் வந்து பண்ணிக்கோங்க. ஒருவேளை யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க உங்களோட ஏர்ன் செக்ஷன் போயிட்டு இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி ஏதாவது இருக்கான்னு பார்த்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.